வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அனைவரும் வழிபடும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முருகன் யார்? ஏன் அவர் தமிழர்களின் கடவுளாக கருதப்படுகிறார்? இதை நம்முடன் சேர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது பகுதி முருகனின் பிறப்பு. முருகப்பெருமான் பரம்பொருள் மகேஸ்வரனும் சக்தியின் வடிவம் பராசக்தி பார்வதியும் சேர்ந்து பெற்ற புதல்வர். புராணக் கதைகளின்படி ஒரு சமயம் மூலோக்கி மகா முனிவர் திரும்பி வராமல் மறைந்து விட்டார். இதனால் சிவன் கண்களிலிருந்து 6 கனல் சிறுகதிகள் வெளிப்பட்டன. இந்த கனல்கள் சரவண பொய்கையில் விழுந்து அங்கிருந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அவைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை ஒன்றிணைத்து முருகனை உருவாக்கினாள். அதனால் அவர் சரவணப் பெருமாள் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகிறார். இரண்டாவது பகுதி சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் பிறந்த முக்கிய காரணம் அசுரர்களின் தலைவர் சூரபத்மனை அழிப்பதற்காக. சூரபத்மன் தனது சகோதரர்களுடன் உலகத்தை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவனை நாட முருகன் தனது வேலுடன் போரில் இறங்கினார். 6 நாட்கள் நீண்ட போரில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை 2 துண்டுகளாக வெட்டினார். அவன் ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறி அவற்றை முருகன் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இது தைப்பூசத்தன்று நடந்ததால் அந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். முதலாவது பகுதி திருத்தணி திருமண வாழ்வுக்காக. இரண்டாவது பகுதி சுவாமிமலை ஞானத்தின் தலம். மூன்றாவது பகுதி திருப்பரங்குன்றம் முதன்மையான இடம். நான்காவது பகுதி பழமுதிர் சோலை இயற்கையின் அருளிடம். ஐந்தாவது பகுதி பழனி கவசம் பெற்ற இடம். 6 குன்றுகுடி சித்தர்களின் பூமி. கடைசி பகுதி முடிவுரை. முருகன் வெறும் போர்க்கடவுளாக மட்டுமல்ல, அறிவு பக்தி காப்பு மற்றும் பரிசோதனைகளின் கடவுளாகவும் போற்றப்படுகிறார். அவர் அனைத்து அன்பர்களையும் தீமைகளில் இருந்து காப்பாற்றி நல்லறிவும் நல்லொழுக்கமும் தருபவர். நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும், மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். வேலூந்தி விடுவோம், முருகன் புகழ் பாடுவோம்.